மூவொரு கடவுள் ஏன்? இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நட்சத்திரிக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். மூவொரு கடவுள் ஏன்? ஒரே கடவுள், மூன்று கடவுள் என்று சொல்லுகிறோம். அடுத்து மூன்று ஆள் தத்துவம் என்று சொல்கிறோம். இன்று திரு அவையானது மூவொரு கடவுள் திருவிழாவை கொண்டாடுகிறது. மூன்று கடவுள் அல்ல, மூவொரு கடவுள், மூன்றில் ஒன்றாய் இருப்பவர். அதான் மூவொரு கடவுள், மூன்றில் ஒன்றாய் இருப்பவர். ஒரே கடவுள், ஒரே கடவுள், ஒரே கடவுளை, ஒரே இறைவனை, ஒரே தெய்வத்தை தான் நாம் நம்புகிறோம், விசுவசிக்கிறோம். ஒரே கடவுளை விசுவசிக்கின்றோம் என்று நாம் விசுவாச அறிக்கை செய்கிறோம். ஒரே கடவுள் மூன்று ஆள் தத்துவமாய் செயல்படுகிறார். படைப்பிலே தந்தையாக, மீட்பிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவாக, இந்த உலகத்தை பராமரிப்பதிலே ஆவியானவராக தன் ஆள் தத்துவத்தை கடவுள் வெளிப்படுத்துகிறார். எதற்காக? மக்களை பிள்ளைகளாக மாற்றுவதற்காக, பக்தர்களை சீரர்களாக மாற்றுவதற்காக. லூக்கா 19:10 வாசிப்பது போல இழந்து போனதை பிள்ளைகளுக்கு தேடி கொடுப்பதற்காக, மனுக்குலத்தை மீட்பதற்காக, பிள்ளைகளின் மனக்கண்களை திறப்பதற்காக, உள்ளத்தை புனிதப்படுத்துவதற்காக. எபேசியர் 1:3 வாசிப்பது போல உலகம் உருவாக்கப்படுவதற்கு முன்பதாகவே ஆண்டவர் கிறிஸ்துவுக்குள் நம்மை முன்குறித்து வானகத்துக்குரிய சகல ஆசீர்வாதங்களை நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று வாசிக்கிறோம் அல்லவா? உலகம் உருவாக்கப்படுவதற்கு முன்பதாகவே கடவுள் நம்மை எல்லாம் கிறிஸ்துவுக்குள் முன்குறித்தார். என்ன? ஏன்? வானகத்துக்குரிய சகல ஆசீர்வாதங்களால் நம்மை ஆசீர்வதிப்பதற்காக. ஆகவே அவர் மூன்று ஆள் தத்துவமாய் செயல்படுகிறார், மூவொரு கடவுளாய் இருக்கிறார். கடவுள் அன்பில் நிலைத்திருக்க, கடவுள் அருளை பெற்றுக்கொள்ள, கடவுளை ஆராதிக்க, நமக்கு கொடுக்கப்பட்ட சிலுவையை சுமந்து கொண்ட ஆண்டவர் பின்சொல்ல, நடமாடும் மாலயமாய், நற்கருணை பேழையாய், கிறிஸ்துவின் சிந்தையுடையவர்களாய், கிறிஸ்துக்குள் புதிய படைப்பாய் இருக்க, விண்ணக வாழ்வை உரிமையாக்கி கொள்ள மூவொரு கடவுளாய் கடவுள் தன்னை வெளிப்படுத்துகிறார். மூன்றில் ஒரு கடவுளாய் கடவுள் தன்னை வெளிப்படுத்துகிறார். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, அந்த மூவொரு கடவுளின் சுவாபத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். தந்தையினுடைய அன்பு, சுதனுடைய மனதுருக்கம், அருள், பரிசுத்தனுடைய வல்லமை நமக்குள் இருக்கின்ற பொழுது, மூன்று ஆழ்தூத்தில் செயல்பட்ட அந்த மூவொரு கடவுளுடைய சுவாபம் நமக்குள் இருக்கின்ற பொழுது பாவம் நமக்குள் இருப்பதில்லை. நாம் மூவொரு கடவுளின் பிள்ளைகளாய் மாறுவோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.